يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பிரதேசத்தில் பிரதானமான தொழிலாக இருப்பது விவசாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண சட்டங்களை அது எவ்வாறு அமைத்து கொண்டால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வார் என்று சொன்னதை போன்று வியாபார முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்ன முறையை போன்று விவசாயத்தில் எது இருக்க வேண்டும் எது இருக்கக்கூடாது என்பதையும் சொல்லி சென்றுள்ளார்கள். ஆனால் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், தொழுவதற்கும் நோன்பு பிடிப்பதற்கும் ஹஜ் செய்வதற்கும் இவ்வாறான வணக்கங்களில்தான் அவர்கள் நூலுக்கு பிசகாமல் படிப்பார்கள். அதற்காக வாத பிரதிவாதம். ஆனால் ஏனைய விடயங்கள் மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாலும் அதை கண்டுகொள்வது கிடையாது. குறிப்பாக மௌலைமார் கூட ரொம்ப பேசுவது ரொம்ப குறை. அவருடைய சட்டங்கள் மக்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் சமுதாயத்தினர் ரசூலுல்லாவினால் தடுக்கப்பட்ட பல விடயங்களை ஹலால் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். பலதரம் சொல்லிவிட்டு நகை கடைகளிலே நாங்கள் எல்லோரும் தங்கம் வாங்குகிறோம். தங்க வியாபாரம் என்பதே காசுக்கு உடனுக்குடன் செய்வது. ஆனால் சர்வசாதாரணமாக அதனை செக்கு கண்டு கடனுக்கண்டு வாங்குகிறார்கள். அது தெளிவான ஹராம். கடனுக்கு தங்க வியாபாரம் செய்யலாது, தெளிவான ஹராம். பேசப்படுகிறதா? கிடையாது. எல்லாரும் செய்கிறார்கள். எல்லோரும் செய்வதால் ஹலால் ஆகிடுமா? கிடையாது. இனி மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்வதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதான். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நான் குத்தகை என்கிற ஒரு விடயத்தை சற்று விளக்கமாக பேசலாம் நினைக்கிறேன். என்ன நடக்கிறது? ஒருவருக்கு வயல் செய்ய ஆசை, தேவை. இன்னொருவர் வயல் இருக்கிறது, அவர் செய்யவில்லை. அவர் என்ன செய்கிறார்? அந்த வயலை ஒரு சகோதரருக்கு குத்தகைக்கு கொடுக்கிறார். ஒரு 3 ஏக்கர் காணி என்று வச்சுக்குவோம். 3 ஏக்கர் காணிக்கும் 1.5 லட்சம் ரூபாய் காசை வாங்குறார். அவர் வாங்கினதும் அவருக்கு ஆதாயமாக ஆகிறது. காணியை எடுத்தவர் குத்தகை, அவருடைய முதலீடு 1.5 லட்சம். பின்னர் அவர் நெல் என்றும் பயலை என்றும் எண்ணெய் என்றும் இன்னும் எத்தனை செலவுகள் இருக்கிறது அவ்வளவின் செலவழித்து வெள்ளாமை செய்வார். திடீரென ஒரு வெள்ளம் வருகிறது. அழகாக கதிர் பறிஞ்சு இருக்கிறது. பாரிய வெள்ளம் வந்தது. எல்லோருக்கும் அழிவு வந்தது. குத்தகைக்கு எடுத்தவருக்கு தான் கொடுத்த குத்தகை காசும் இல்லை, போட்ட முதலும் இல்லை.
அவர் மொத்தமாக நஷ்டமடைகிறார். அதே வயலை அதே அந்த காணிக்காரர் செய்தால் அவரும் நஷ்டமடையத்தான் போகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இவருக்கு ஏற்கனவே 1.5 லட்சம் காசு வந்து விட்டது. அவர் ரொம்ப சந்தோஷம், நாம தப்பிட்டோம். ஆமா, அவர் தப்பிட்டார், அவருக்கு ப்ராஃபிட். அவர்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருந்தால் 5 லட்சம் ரூபாய் ஆதாயம். குத்தகைக்கு கொடுத்தவர்கள் சாதாரணமாக 1 ஏக்கர் செய்வதற்கு 1.5 லட்சம் செலவாகுது என்று அன்று ஒருத்தர் சொன்னார். அப்ப 15 லட்சம் ரூபாய் லொஸ்டா இருப்பார்கள் அந்த 10 ஏக்கர் பூமியிலே. இவர் அந்த 10 ஏக்கர் பூமியை செய்திருந்தால் அவர் 15 லட்சம் லொஸ்டு. ஒரு வெள்ளம் வருகிற போது ஒருவருக்கு வந்து அது பக்கத்தில் உள்ளவருக்கு வராமல் இருப்பதல்ல, அது வந்தால் நல்லவர் பொல்லாதவர் எல்லாரையும் தான் அள்ளிக்கு போகும். இவ்வாறு எமது சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒருவர் ஆதாயம் அடைவது இன்னொருவர் நட்டம் அடைவது. அதாவது பூமிக்கு சொந்தக்காரர் ஆதாயம் அடைகிறார், அதை எடுத்து செய்தவர் நட்டம் அடைகிறார். இவ்வாறான ஒரு நிகழ்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? ஒன்று நேரடியாக சொல்லி இருக்க வேண்டும், அல்லது மறைமுகமாக சூசகமாக அதற்குரிய காரணியை சொல்லி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தபோது நமது ஆய்வில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை தொகுக்கிற போது இந்த குத்தக முறை சரியல்ல என்ற விடயம் நமக்கு தெளிவாகி, சுனாமி வாரதற்கு முந்தி அம்மார் பள்ளியில் ஹுத்பா நடந்த காலம் இது பிழை என்று அன்னரமே ஓதி இருக்கிறது. என்றாலும் சற்று விளக்கமாக சொல்லலாம் நபிகளார் சொன்னதை வைத்து. சரி, ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்வதற்கு முந்தி சில விடயங்கள் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிருப்பார்கள். அதற்கு ஒரு காரணம், ஒரு சஹாபிக்கு கிடைத்த செய்தி இன்னொரு சஹாபிக்கு கிடைக்காம இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒன்றை தடை செய்திருப்பார்கள், ஆனால் அது ஒரு சஹாபிக்கு தெரியாது, இன்னொரு சஹாபிக்கு தெரியும். ஒரே பள்ளிக்கு வாராக்களுக்கே ஒரு பள்ளியில தொழுகிற இந்த காலத்து எல்லா தொலைத்தொடர் வசதி இருக்கக்கூடிய காலத்திலேயே தெரியாம இருக்கு. அந்த காலம் வஹி இறங்கக்கூடிய காலம். பல காரணிகளால் ஒரு சஹாபிக்கு தெரிந்த இன்னொரு சஹாபிக்கு தெரியாம இருக்கு. கணக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலது கையாக இருப்பவர் என்று நாம் நமது பாணியில் சொன்னால் அபூபக்கர், உமர் இடது கை. இந்த 2 பேரிலே அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான போது அவர் மரணித்து விட்டார் என்று சொல்கிறார். அதற்கு முந்தி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாக மாட்டார்கள், அவர் மரணிக்கவில்லை யாராவது சொன்னால் அவருக்கு நடக்கிறது வேற என்ற அந்த டோங்கில் அவர் நிற்கார். நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். குர்ஆன் இறங்குகிறது, குர்ஆனிலே ரசூலுல்லாஹ் மரணிப்பார் என்ற வசனம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வசனத்தை ஓதிய போதுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே ஆடி போய்த்தார். இப்படியும் இருக்கிறார். இதை விட உங்களுக்கு உதாரணம் சொல்ல தேவையில்லை. இதை ஏன் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் என்றால், ஒரு நபித்தோழர் விவசாயம் தொடர்பாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அவருக்கு தெளிவாக தெரியும், இன்னொரு சகோதரருக்கு தெரியாம இருக்கு. தெரியாத நபித்தோழர் என்ன செய்வார்? நடைமுறையில் இருந்ததை அவர் செஞ்சு கொண்டு போவார். ரசூலுல்லாஹ் இன்னொருவருக்கு தடுத்திருப்பார். தடுத்தல் இவருக்கு தெரியாது. இந்த செய்தியிலையும் அதான் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக சொன்ன செய்திகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் தடுத்தார். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது.
தெரியாததால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தின் இறுதி காலம் வரை அவர்கள் குத்தகைக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பதான் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், எவ்வளவு காலம் நபிகளார் மரணித்து கிட்டத்தட்ட இறுதி காலம் என்றால் 50 வருஷம், அதில் ஒரு 45-46 வருடம் வரையில் அவருக்கு அந்த செய்தி தெரியாது. அப்ப கேள்விப்படுகிறார்கள், ராபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்தகையை தடை செய்தார்கள் என்கிற செய்தி ராபி இப்னு ஹதீஜ் ஊடாக அவருக்கு கிடைக்கிறது. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பொய்யனாக்க மாட்டார். அதனால் அதை செவியிட்டதும் உடனே அதிலிருந்து இந்த மாதிரி ராபி இப்னு ஹதீஜ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்று உடனே நின்று விடுகிறார்கள். அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். இதை நான் கூறியதோடு இன்னொரு விடயத்தையும் கூறுகிறேன். ஒரு சஹாபி ஒரு விடயத்தை நபிகளார் சொன்னதாக சொல்வார். சொல்லிவிட்டு அவர் அந்த ஹதீஸிலிருந்து ஒன்றை புரிவார். புரிதலை அவருடைய தீர்ப்பாக சொல்வார். ஆனால் அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக அவர் புரிந்ததற்கு மாற்றமாக நடைமுறை இருக்கு. அவர் புரிந்தது இப்படி வருகிற போது என்ன சொல்வார்கள் என்றால், அது அந்த சஹாபியின் சொந்த கருத்து என்று விட்டு விடுவார்கள். உதாரணம், நாம் ஒது செய்கிறோம். ஒதுவிலே முடங்கை வரை கழுகிறோம், கையை இந்த மோத்தை கழுகிறோம். வளமையாக செய்கிற முறையில் தான் ஒது இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒது எல்லாம் எடுத்து பார்த்தால் முடங்கையோடு கழுவினார்கள் என்றுதான் பெறுகிறது. ஆனால் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய ஒதுவை பற்றி சொன்ன ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்க்கிற போது எங்கேயும் ரசூலுல்லாஹ் இந்த சந்து வரை கழுவினதாக கிடையாது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு ஹதீஸில் இந்தொன்றை வழங்குகிறார்கள். என்ன ஹதீஸ்? எனது சமுதாயம் மறுமை நாளில் முகவெளிச்சம் உள்ளவராக, கை பிரகாசமானவர்களாக ஒது செய்ததால் அவர்கள் ஒதுவின் அடையாளத்தால் வருவார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்னது. இந்த செய்தியிலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் என்ன புரிந்தார்கள் என்றால், அப்ப நிறைய கழுவினா நிறைய வெளிச்சம் இருந்தானே என்று அவர் ஒன்றை சேர்த்து சொன்னார். எனவே யார் ஒருவர் தன்னுடைய வெள்ளை இன்னும் பிரகாசமாக நினைக்கிறாரோ அவர் இன்னும் நல்லமாக என்ன செய்யட்டும், தன்னுடைய வெளிச்சத்தை கூட்டுவதற்காக அதிகம் கழுவி கொள்ளட்டும் என்கிற ஒரு விளக்கத்தை சொன்னார். அப்படி என்றால் அவர் புரிந்து கொண்டார், நிறைய நாம இங்க வர கழுவினால் இதெல்லாம் பிரகாசிக்கும் என்று. அது அவருடைய கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னது? ஒதுவின் அடையாளமாக அவர்கள் ஒது செய்த பகுதி பிரகாசிக்கும். எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான பகுதிகளை மேலும் பிரகாசிக்க வைக்கலாம் என்று நினைத்து நபிகளார் ஒது செய்து காட்டிய எல்லையை விட கூடுதலாக கழுவிக்கொள்ளலாம் என்று சொன்னது அது அவருடைய சொந்த கருத்து என்று இமாம்கள் அந்த கருத்தை சஹாபி புரிந்து கொண்ட விதம் அது அப்படி இல்லை என்று சொல்லிவிட்டார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இதெல்லாம் இங்கே வரப்போகுது. சரி சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த குத்தக முறை என்ன என்றால், ராபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒருவருக்கு காணி இருக்கு, அவர் இன்னொருவருக்கு குத்தகைக்கு கொடுப்பார். கொடுக்கும் போது சொல்வார், எனக்கு இந்த பகுதியில் உள்ளது எனக்கு, அது ஒரு தண்ணி பாய்ச்சல் உள்ள பகுதியா இருக்கு, அல்ல வாய்க்கால் ஓரம் உள்ள பகுதியா இருக்கு, அதுல வாரத எனக்கு தாங்க.
வேறு சில ரிவாயத்தில் 4 ஒரு பகுதி எனக்கு அல்லது அரைவாசி எனக்கு குத்தகை, அல்லது சில வசக்குகள் என்றால் நாம சொல்லா போல மூட மறைக்கால் என்று சொல்லா போல அதுக்கு பதிலாக இன்னாய்க்கு என்று கொடுப்பார்கள். இந்த மாதிரி கொடுத்துக்கிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இப்படி நீங்க செய்யாதீர்கள். இந்த மாதிரி குத்தகைக்கு கொடுக்கிற முறைதான் எங்களுடைய காலத்தில் இருந்தது. நபிர காலத்தில் ஒருவருக்கு கொடுத்து விட்டு ஒரு விளைச்சல் உள்ள பகுதியை எடுக்கிறது, அல்லது எனக்கு இந்த மாதிரியாக தண்ணீர நல்ல அதாவது தண்ணி பாய்ச்சல் உள்ள பகுதியில் விளைகிறது எனக்கு தாங்கிறது இந்த மாதிரி காணிக்காரர் கொடுப்பாரு, அல்லது சில வசக்குகளை அவர் விரதியாக எடுப்பாரு. இந்த மாதிரி செய்யற வழக்கு இருந்தது. இதுல அந்த ஷாபி சொன்னாரு, இப்படி செய்யற போது ஒருவருக்கு ஒரு பகுதி விளையும், இன்னொரு பகுதி விளைய மாட்டான், அழிஞ்சிடும். இதுதான் அன்று இருந்தது. எஸ்லமு ஹாதா வ யஹ்லிகு ஹாதா, ஒரு பகுதி அழிஞ்சிடும், ஒரு பகுதி விளையும். இதை ரசூலுல்லாஹ் பார்த்த போது சொன்னார்கள், நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். இது எங்களோட பழக்கத்தில் இருந்தது. அதான் இந்த மாதிரி செய்யாதீர்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள், யாருக்கு பூமி இருக்கிறதோ அவர் அதை செய்யட்டும், இல்லையா தன் சகோதரருக்கு இனாமாக செய்வதற்கு கொடுக்கட்டும். எப்படி சொன்னார்கள், ஃபல்யம்னஹு அஹாஹு, ஃபல்யம்னஹா அஹாஹு, தன்னுடைய சகோதரருக்கு மின்ஹாவாக கொடையாக, நன்மைக்கு கொடுக்கிறதுக்கு செல்லது, நன்மைக்கு செய்ய கொடுக்கட்டும். அவருக்கு அது விருப்பம் இல்லையா, அதை அவர் அப்படியே வச்சுக்கொள்ளட்டும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நபிர காலத்தில் காசை கொடுத்து குத்தகைக்கு எடுக்கிற நடைமுறை இருக்கல, இந்த முறை இருந்தது. இதுல ரீசனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுகிறது, ஒருவர் ஆதாயம் அடைகிறார், இன்னொருவர் நட்டப்படுவார். அதற்கான வாய்ப்பு இருக்கு. அது உடனே தெரியாது, 4 மாசம் பொறுத்திருக்கணும். அப்ப 4 மாசத்துக்கு பின்னால்தான் இவருக்கு விளைச்சல் குத்த பூமிக்காரருக்கு நல்லா விளைஞ்சிருக்கு. ஏன்டா அவர் தண்ணி பகுதியை அப்படியே காட்டிக்கிட்டாரு, அதுல நல்லா தண்ணி, அந்த காலத்தில் தண்ணி என்பது ரொம்ப கஷ்டமான காலம். எனவே இவர் ஆதாயம் அடைகிறார், மற்ற பகுதிகள் அவர் நட்டம் அடைகிறது. சில நேரம் மற்ற பகுதி ஆதாயம் அடையும், தண்ணி உள்ள பகுதிக்கு வேறொரு வருத்தம் அது சாகும். எனவே இப்படியாக ஒருவர் ஆதாயம் அடைய மற்றவர் நட்டம் அடைகிற முறையில் பூமி குத்தகைக்கு கொடுக்கப்படுகிறது. அதையொட்டி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார். ஆனா இப்ப என்ன நடக்கிறது, குத்தகைக்கு எடுத்தவர் அவர் 4 மாசத்துக்கு பிறகு நட்டப்படுவார் அல்லது ஆதாயம் அடைவார். ஆனா பூமியின் சொந்தக்காரர் பூமியை கொடுத்த உடனேயே ஆதாயத்தை கண்டுவிட்டார். நபிகளார் எதை தடுக்கிறார்கள், 4 மாசத்துக்கு பின்னர் விளைச்சல் வரலாம், வராமல் விடலாம். இந்த நிலையில் ஒருவர் பாதிப்படைவார், ஒருவர் ஆதாயம் அடைவார். அதையே தடுக்கிறார்கள். இது முற்கூட்டியே காசை வாங்கி அவர் முழுமையாக ஆதாயம் அடைந்து விடுகிறார். சகோதரர்களே, இது தொடர்பாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று. என்ன சொல்றார்கள் பாருங்கள், மன் கானத் லஹு அர்து, யாருக்கு ஒரு காணி இருக்கிறதோ அவர் அதில் பயிர் செய்யட்டும். ஃபைல்லம் யஸ்ததி அன் யஸ்ராஹா வ அஜஸ அன்ஹா, அவருக்கு அதில் பயிர் செய்வதற்கு முடியவில்லை, அவருக்கு இயலாமல் இருந்தால் ஃபல்யம்னஹா அஹாஹுல் முஸ்லிம்,
அவருடைய முஸ்லிமான சகோதரனுக்கு இனாமாக அதை செய்ய கொடுக்கட்டும். அதனை அவர் கூலிக்கு கொடுக்க வேண்டாம். அதனை அவர் கூலிக்கு கொடுக்க வேண்டாம். யார் சொன்னார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுல ரெண்டு விடயம் வருகிறது. ஒன்று ஏவல், இன்னொன்று விலக்கு. ஏவல் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது? மற்ற சகோதரனுக்கு சும்மா செய்ய கொடுக்கிறது. விலக்கல் வருகிறது. அவர் அதனை கூலிக்கு செய்ய கொடுக்க வேண்டாம். தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை பற்றி நமக்கு ஹதீஸ் தெரியும். ஒருவர் பள்ளி வாயில் நுழைந்தால் 2 ரக்காத் தொழாமல் அவர் உட்கார வேண்டாம். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன? உங்களில் ஒருவர் பள்ளி வாயில் உட்கார விரும்பினால் இருப்பதற்கு முந்தி 2 ரக்காத்து தொழட்டும். ஏவலும் விலக்கு. ஒரு ஏவல் வந்ததும் பரவாயில்லை, அது சும்மா ரசூலுல்லாஹ் ஒரு ஆசைக்கு சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லி ஒதுங்கிக்குவார்கள். அதற்கு அடுத்த ஒரு விலக்கலும் வந்தால் தடை. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசை எடுத்து கொடுக்கலாம் அல்லது ஒரு பொருளுக்கு கொடுக்கலாம், கொடுக்க கூடாது என்று டிவைட் பண்ணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் காசுக்கு எடுக்கிற நடைமுறை இருக்கவில்லை என்பதை ராவி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு சொல்றார்கள். இருந்த முறையை வைத்து தடை செய்தார்கள். அதே ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியை 2 வருடங்களுக்கு அல்லது 3 வருடங்களுக்கு வெற்று பூமியை விற்பதை தடை செய்கிறார்கள். 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு வெற்று பூமியை விற்பது. அதுக்கு பின்னால வியாபார ஒப்பந்தம் முடிஞ்சிடும். இதை ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள். இது முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். அதே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வேறு வார்த்தையில் சொல்வார்கள், பூமிக்கென்று கூலி அல்லது ஏதோ ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளப்படுவதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசி, விவசாயி. அந்த மதீனத்து மக்கள் விவசாயிகள். மக்காவிலிருந்து வந்தவர்கள் வியாபாரிகள். விவசாயத்தோடு தொடர்பான சஹாபாக்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்திகள், தடை செய்த விடயங்கள் அவர்களிடம் பரவலாக இருந்தது. இவர்களுக்கு அது கிடைக்கவில்லை என்பதால் இப்னு உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரசூலுல்லாஹ் தடுத்த செய்தி தெரியாது. அதனால் அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணித்து சுமார் 45 வருட காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் இறுதிக்காலம் வரை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், கொடுத்து கொண்டிருந்தார்கள். யாராவது கேட்டால் ஹலால் பத்துவா கொடுப்பார். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அவருக்கு வயசு 13 வயசு. அந்த சஹாபி சிறுவராக இருந்ததால் நபிகளார் தடை செய்த நிறைய விடயம் கிடைக்கவில்லை அவருக்கு. நான் பலதரம் சொல்லியிருக்கிறேன் இந்த மிம்பர். 3 சந்தர்ப்பத்தில் சொற்பகால திருமணம் ஹராமாக்கப்பட்டது. அதற்கு முத்து ஆண்டு சொல்வது. கொழும்புக்கு நான் செல்வேன் என்றால், ஒரு 2 கிழமைக்கு நான் நிற்க போறேன் என்றால், ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுத்து ஆகவே அந்த 2 கிழமைக்கும் கல்யாணம் முடிப்பது. இந்த நடைமுறைக்கு முத்துவா என்பது. இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் தடுக்கப்படவில்லை, ஹலாலா இருந்தது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தடுக்கப்பட்ட செய்தி கிடைக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர்கள் ஆட்சி செய்கிற காலம், நபிகளார் மரணித்து 25 வருடத்துக்கு பிறகுதான் அவர் ஆட்சிக்கு வருகிறார்.
இவருக்கு அது ஹராமாக்கப்பட்டு தெரியாது. முதலாவதாக ஹைபர் யுத்தம் நடக்கிறது, அந்த வேளையில் அது ஹராமாக்கப்பட்டது, அவருக்கு தெரியாது. அப்ப அவர் சின்ன பிள்ளை, அவர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பார். சிறுவர்கள் யுத்தத்திற்கு கொண்டு போகப்பட மாட்டார். மக்கா வெற்றியின் போது அது மீண்டும் ஹராமாக்கப்பட்ட ஹிஜ்ரி 8, அவருக்கு அது தெரியாது. மூணாவது தரம் தபூக் யுத்த நேரம், மக்கா வெற்றிக்கு பிறகு கடைசியா நடந்த யுத்தம், அந்த நேரம் முற்றாக அது ஹராமாக்கப்பட்டது. அது கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். அதனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹலால் ஃபத்வா கொடுத்து கொண்டிருந்தார்கள், முத்துவா கூடும் என்று. இதை செவியுற்ற அலி ரலியல்லாஹு அவர்கள் அவரை அழைத்து இது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற விடயத்தை சொன்னதற்கு பின்னர் தான் அவர்கள் அதிலிருந்து விலகினார்கள். இது மாதிரி தான் சகோதரர்களே, இந்த விடயம் ஜாபிர் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி, ராபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி தடுக்கப்பட்ட விடயம் அவருக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன சொன்னார், ரசூலுல்லாஹ் தடுக்கவில்லை என்று அவர் அவருடைய தீர்ப்பை கொடுத்தார். நான் ஆரம்பத்தில் விடயத்தை சொல்லிவிட்டேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஒரு நபித்தோழருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர் கிடைக்காத வைத்து செய்து கொண்டு போவார். ஆனால் யாருக்கு கிடைத்து விட்டதோ அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். நமக்கு எல்லா ஹதீஸ்களும் ஒன்றாக வந்திருக்கிறது சகோதரர்களே. அதனால் நபிகளாருடைய காலத்தில் காசிக்கு கொடுக்கிற நடைமுறை இல்லை. இருந்ததென்ன, ஒரு பகுதியை தாருங்கள், அல்லது இந்த பகுதியில் உள்ள விளைச்சலை தாருங்கள், அல்லது 4 வசக் நாம சொல்லப்பல ஒரு 4 மூடையை தாருங்கள் என்று எடுக்கிற முறை அது இருந்ததால் நபிகளார் தடை செய்தார்கள். இதை சொல்ல போது ராபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காசை பொறுத்தவரை அது பரவாயில்லை, எங்களுடைய அந்த காலத்தில் அதை நபிகளார் தடுக்கவில்லை, இருந்தது இதுதான் என்று அவர் புரிந்து கொண்டார். தடுத்ததற்கான காரணம் என்ன, ஒருவர் ஆதாயம் அடைகிறார், ஒருவர் நட்டப்படுவார். அதனால் மற்ற சகோதரனுடைய சொத்து உரிமை இல்லாமல் அது சாப்பிடப்படுகிறது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குத்தகை தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஹதீஸ்களை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். என்ன சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானத் லஹு அர்லுன், யாருக்கு ஒரு காணி இருக்கிறதோ ஃபல்யஸ்ரஹா, அதிலே அவர் பயிர் செய்து கொள்ளட்டும். அவில் யம்னஹா அஹாஹுல் முஸ்லிம் அஹாஹு, அல்லது அவர் அதை தனது சகோதரனுக்கு இனாமாக கொடுக்கட்டும், செய்ய கொடுக்கட்டும். அவருக்கு அதுக்கு விருப்பம் இல்லையா, ஃபல்யும்சிக் அர்லஹு, அவன பூமியை அவர் வச்சுக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசை எடுத்து விட்டு கொடுங்கள் என்று சொல்லவில்லை? அப்படி முடியும் என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள். நபிகளாருடைய காலத்தில் ஒரு விடயம் நடைமுறையில் இருந்து அதை தடுக்காவிட்டால் அது அனுமதி. நபிகளாருடைய காலத்தில் நடைமுறையில் இருக்கிறது, நபிகளாரின் கண்முன்னே நடக்கிறது, ஆனால் தடுக்கவில்லை, அது அனுமதி. ஒரு விடயம் அவருடைய காலத்தில் இல்லை என்று வச்சுக்குவோம், அதை ரசூலுல்லாஹ் தடுக்கவில்லை, ஆனால் அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விடயம் இருந்தது, அதை தடை செய்தார்கள் என்றால் அந்த விடயத்துக்கு ஈக்குவலான இந்த விடயம் தடையாகும். உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மூக்குக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யறது கிடையாது. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், அழகுக்காக மூக்குக்கு பெண்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு அந்த மாதிரியாக அழகுபடுத்திக்கு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒன்று இருந்ததா? இல்லை. தடை செய்தார்களா? இல்லை. அப்ப நபி தடுக்காத எப்படி தடுக்கிறார்கள்? எப்படி தடுப்பது? காரணம் இருக்கிறது.
நபி ஒரு காரணியை வைத்து இது போன்ற செயலை தடை செய்தார். இதை தடை செய்யவில்லை, காரணம் இந்த முறை இருக்கவில்லை. நபிய காலத்தில் வேறு முறை இருந்தது, அதை தடை செய்தார்கள். எதை தடை செய்தார்கள்? பெண்கள் அழகுக்காக புருவத்தை வலிப்பது, அழகுக்காக பற்களை கூராக்குவது, அழகுக்காக இல்லாத முடியை சேர்ப்பது, அழகுக்காக அவர்கள் செய்யக்கூடிய இது போன்ற காரியங்களை தடை செய்கிற போது காரணத்தையும் சொல்கிறார்கள். அல் முகையிராத்தில் ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினத்தின் அமைப்பை மாற்றி வைப்பவர்கள். இப்படியான பெண்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும். அப்ப அன்றைக்கு இருந்தது என்ன? புருவத்தை அழகுக்காக செய்வது. இப்ப சாதாரணமா திரான் சோரிக்கிற பொம்பளையில எல்லாம் செய்யறார்கள் கல்யாணத்தில். நம்ம டாக்டர் பல்லு அல்லாஹ் படைச்சிருக்கான், அது ஒரு விட்டு இருக்கும், அதை நிமித்தி அழகுக்காக அதை கூராக்கி செய்யலாம். எனவே அதில் சொல்லப்பட்ட காரணி அல்லாஹ்வுடைய படைப்பின் அமைப்பை மாற்றுவது. அந்த ரீசன் இப்ப மூக்குல உண்டாகுது, ஆனால் அது ஹராம். காரணி ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லப்பட்டாச்சு. ஒருவர் என்ன செய்யறாரு? ஆம்பளை என்றால் நெஞ்சில முடி முளைக்கும். முந்தினாத்து ஒரு கேள்வி கேட்டார், பொம்பளைக்கு முளைக்காது. அவருக்கு முடி இருக்கிறது விருப்பம் இல்லை, அதனால பொம்பளை போல வலிக்கார். கூடுமா கூடாதா? அல்லாஹ்வுடைய படைப்பின் அமைப்பிலே அவர் கை வைக்கிறார், அதனால் அது ஹராம். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறை குத்தகையை தடுக்கிற போது அங்கே அந்த சஹாபி சொல்கிறார், இவர் ஆதாயம் அடைவார், பூமிக்காரர் நட்டமடைவார், அல்லது பூமிக்காரர் ஆதாயம் அடைவார், இவர் நட்டமடைவார். இந்த முறை இதை பார்த்தபோது ரசூலுல்லாஹ் மொத்தமாக சும்மா செய்யுங்கள் அல்லது செய்ய கொடுங்கள் என்று தடை செய்தார்கள். அதே நேரம் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காசை தடுக்கவில்லைதான் என்று அதனால் அது அனுமதி என்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசுக்கு அனுமதி, முற்கூட்டி காசை எடுத்தால் குத்தகை அனுமதி, நபிர காலத்தில் இருந்த மாதிரியாக அந்த பூமியின் ஒரு பகுதி அல்லது சில மூடைகளை எடுத்தால்தான் தடை என்று சொல்லவில்லை. மாறாக ஜாபிர் ரலியல்லாஹு ஹதீஸ் என்ன வருகிறது? அவர் எந்த கூலியும் எடுக்க வேண்டாம், கூலி என்றால் எல்லாம் வந்துடும், அல்லது எந்த பங்கும் எடுக்க வேண்டாம். இன்னொரு ஹதீஸை இங்கே ஞாபகப்படுத்து. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். எதை? பழங்கள். அவைகள் சரியாக அந்த பதத்தை அடைவதற்கு முந்தி விற்கக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அது என்னது? இப்ப ஈச்ச மரம் இருக்கு, அந்த ஈச்ச மரம் நல்லா அப்படியே இன்னும் ஒரு ஒரு 10 நாளையால அறுவடை செய்யலாம். அப்ப ஒருவர் என்ன செய்கிறாரு? அதுக்கு ஒரு கீழே இருந்து பார்த்து ஒரு மதிப்பிடுறார். மதிப்பிட்டு இது ஒரு 20 கிலோ இருக்கும், எனக்கு இவ்வளவு காசுத்தாங்க, நீங்க 10 நாளையால அறுவடை செஞ்சு எடுங்க, அது புறா பதத்துக்கு வரப்போகுது. இப்படி செய்யலாமா என்றால் நபிகளார் தடை செய்கிறார்கள். தடை செய்கிற போது என்ன காரணி சொன்னார்கள் தெரியுமா? அதுதான் இங்க பாயிண்ட். அரஐத இன் மன அல்லாஹு சம்ரத பிம யஸ்தஹில்லு மால அஹீக் பிம தஸ்தஹில்லு மால அஹீக். அல்லாஹு தஆலா அந்த பழத்தை தடுத்து விட்டார், அதாவது பழமாக ஆகாமல் தடுத்து விட்டார். எப்படி? திடீரென வண்டு அடிச்சு எல்லாம் அழிஞ்சு வைத்து, அல்ல ஒரு காத்து வீசி, 1000 அனர்த்தங்கள் நடக்கும், இயற்கையாக நடக்கக்கூடியது நடக்கும். அப்படி அது அழிந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற வார்த்தையை பாருங்கள், உன் சகோதரனின் பணத்தை எந்த அடிப்படையில் நீ ஹலாலாக்கிக் கொள்வாய்? நாளைக்கு அவனுக்கு அது பூரணமாக வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதன் இறுதி பகுதி என்ன? அது கனியாக இறங்க வேண்டும். கரியாக இறங்கினத்துக்கு பிறகுதான் நீ அதை வாங்க வேண்டும். அதற்கு முந்தி நீ வாங்குகிறாய், நாளைக்கு அது இறுதி நிலையை அடையலாம், இடையிலே அழியலாம்.
எனவே அவ்வாறான ஒரு பொருளை நீ எடுக்கிற போது காசை கொடுத்து நீ வெடித்து விட்டாய், நாளைக்கு வாங்கினவனுக்கு நட்டமாகிவிட்டது. இப்போ அந்த காசு உனக்கு ஹலாலாக மாட்டாது, அந்த பணம் ஹலால் இல்லை. சகோதரர்களே, குத்தகையில் என்ன நடக்கிறது? இவர் பூமியை கொடுத்தார், அவர் ஆதாயத்தை அடைகிறார். நபி ஸல்லல்லாஹு சும்மா கொடுங்கார்கள். ஆனா ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க, எல்லா பள்ளியாலையும் குத்தகை கொடுக்குறாங்க. என்னையா அவர் கொஞ்சம் நட்டப்பட்டுட்டாரு என்றால், நான் போன முறை உங்களுக்கு 50,000 குத்தகைக்கு தந்தேன், இந்த முறை ஒரு 10,000 கழிச்சு போட்டு ஒரு 40,000 அவர் ப்ளீஸ் பண்றார். பள்ளிக்காராக்கள் ஒரு 100 ஏக்கர் காணி இருந்தால் குத்தகை கொடுக்கிறார்கள். என்ன அந்த இமாம் ஃபத்வா கொடுத்திருக்கார், இந்த இமாம் ஃபத்வா கொடுத்திருக்கார். எந்த இமாம் ஃபத்வா கொடுக்கட்டும், ரசூலுல்லாஹ் தடை செய்ததாக ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின் எவருடைய கூற்றையும் எடுக்க இயலாது. நபிகளார் கூலிக்கு பூமியை, வெற்று பூமியை விற்க வேண்டாம் என்கிறார்கள். ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கண்டு விவசாய காணிக்கு கூலிக்கு கொடுக்க வேண்டாம் என்கிறார்கள். இல்ல, இந்த சஹாபி சொல்லி இருக்கிறாரே, ரசூலுல்லாஹ் தடுத்தது அவருக்கு கிடைக்கவில்லை, அல்லது இவர் சொல்லி இருக்கிறாரே காசு என்றால் பரவாயில்லை என்று, அது அவர் புரிந்து கொண்டது. ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக ஒருவர் புரிந்து கொண்டால், அது நபித்தோழர் புரிந்தாலும் அது மார்க்கமாக ஆகாது. அது அந்த சஹாபியின் கருத்து. எனவே நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே கூறுவது. மனச்சாட்சி இருக்கணும் என்று சொல்வார்கள். மனச்சாட்சி உள்ளவர் என்ன செய்வார்? மனச்சாட்சி உள்ளவர் என்ன செய்வார்? குத்தகைக்கு கொடுத்தேன், காசு எடுத்து செலவழிச்சு போட்டேன், இந்த மாதிரி நஷ்டப்பட்டு போய்த்தால் அது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த முறை சும்மா நீ செய்ய கொடுக்காரா? மனச்சாட்சி கதைப்பவர்கள் கொடுக்கார்கள் இல்லை. எனவே சகோதரனே, என்னுடைய கடமை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னார்கள். ஹாபிப் இப்னு ஹதீஜா ரலியல்லாஹு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதே மாதிரி அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இவ்வாறு பல சஹாபாக்கள் வாயிலாக இந்த விடயங்கள் இந்த ஹதீஸ்களிலே நிரம்பி வந்திருக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்வோம். குறிப்பாக ஒரு விடயம் ஹலால் என்றும் சொல்லப்படுது, ஹராம் என்றும் சொல்லப்படுது. ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றால் குறைஞ்சபட்சம் என்ன செய்ய வேண்டும்? ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் இருந்தாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரியுமா இல்லையா? எனவே சகோதரனே, என்னிடம் 10 ஏக்கர் காணி இருக்கிறது, நாம நிம்மதியாக குத்தகை கொடுத்து உழைச்சிக்கிருக்கலாம், அவன் நட்டப்பட்டாலும் என்று நீங்கள் செய்கிற முறை, அந்த முறை அது சரியான நியாயமான ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸுக்கு உட்பட்ட முறை அல்ல என்பதை நான் மீண்டும் ஞாபகப்படுத்தி அதை தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது என்றும், மற்ற சகோதரருடைய சொத்து அழிகிறது, பூமி என்கிறதற்கும் அதை வேளையில் இன்னொன்று சொல்லிக்கொண்டு முடிக்கப் போகிறேன். அதாவது சிலர் கேட்பார்கள், கடை அப்படி என்ற வாடகை கொடுக்கலான்னு என்பார்கள், அல்ல ஒரு ஊட்ட வாடகை கொடுக்கலான்னு என்பார்கள். சகோதரர், இன்றைக்கு நான் ஒரு ஊட்ட வாடகை கொடுத்து 2 நாளைக்கு தங்குறேன் என்றால் அந்த 2 நாளில் நான் பிரயோசனம் அடைஞ்சிட்டேன். நான் தங்கினது தான் அதில் பிரயோசனம். 2 நாளைக்கு வியாபாரம் செஞ்சால் அந்த 2 நாள் வியாபாரம் தானே பிரயோசனம், அதுக்குரிய கூலியை கொடுத்தாச்சு. வயல் என்கிறது அப்படியா? ஒருவர் 4 மாசத்துக்கு குத்தகை கெடுக்கிறாரு, 2 நாளையில் அதை கழிச்சிடலாமா? அந்த வயல் என்கிறதும் பயிர் என்கிறதும் வேறானது அல்ல. அந்த பயிர் 4 மாசம் செஞ்சு முடிக்கப்படும் வரை அந்த நிலத்திலே தான் தங்கி இருக்க வேண்டும். நிலத்தை விட்டும் பயிரை பிரிக்க இயலாது, பயிரை விட்டும் நிலத்தை பிரிக்க இயலாது. நிலம் சேர்ந்துதான் பயிரை விளைவிக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அது ஒரு தவக்கல் அடிப்படையில் உள்ளது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு ஆதாயமடைய ஒருவர் நட்டப்படுகின்ற விதத்தை நபிகளார் தடை செய்ததால் அதை தவிர்த்து கொள்வதே மிக சிறந்தது என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.